இப்ப அந்த காரை யாரு வச்சிருக்கா? அதாங்க எனக்கு வேலை. நீங்க என்ன அது இருந்தா இப்ப அந்த காரை யார் ஓட்டுன்னு எனக்கு என்ன தெரியும்? ஏங்க நீங்க வேற. என்னுடைய பார்வை என்ன, எல்லாத்துக்கும் பார்வை மாதிரி தான் என்னோட பார்வை. உங்களுக்கு என்ன பார்வை இருக்கு அந்த பார்வை தான் எனக்கு. விஜய் கூட்டத்துக்கு வந்த ஒரு தொண்டர் ஒருத்தர் விஜய் கூட்டத்துக்கு ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஒரு தொண்டர் ஒருத்தர் வந்து அடிபட்டு ரொம்ப சீரியஸா இருக்கு. அதை பத்தி விஜய் வந்து ஒரு அறிக்கையோ எதுவுமே கொடுக்காம இருக்காரு. ஆனா அவரை பின்தொடர்ந்து அவரே கொடுக்கலாம். நம்ம என்ன இல்ல என்னன்னா கும்பல் கூடுங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் நம்ம இருந்துக்கணும். ஒரு போறாங்கன்னா அந்த வண்டியை பின்தொடர்ந்து போறதெல்லாம் ரொம்ப தவறானதுதான். அது ஏன் அந்த அளவுக்கு இருக்கணும்? பிடிக்குதா அவங்க மனசுக்குள்ள வச்சுக்கோங்க, எதிருங்க. அதுக்குன்னு விரட்டிக்கிட்டுலாம் போய் அதை பண்ணி நம்ம உயிரை பணைய வச்சு போகணுன்ற அவசியம்லாம் எனக்கு தெரிஞ்சு கிடையாது. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. தெரியல, எனக்கு அது தெரியல. இந்த 26ஆம் தேதி இந்த எலெக்ஷன் முடிஞ்சா தெரியும். அது எங்களுக்கே தெரியுன்றீங்களா? எலெக்ஷன் முடிஞ்சா தெரியும், அது எங்களுக்கும் தெரியும். நீங்க எப்படி பாக்குறீங்களோ அதே மாதிரிதான் நானும் பாக்குறேன். சத்யராஜ் வந்து ஒரு கூட்டத்துல வந்து திரைப்படத்துறை தவறா பேசியிருக்காரு. அவர் பேசியிருக்காரா? தெரியல, நான் அதை பத்தி இல்ல. அது என்ன பேசினாருங்கிற விஷயம் எனக்கு தெரியாது. பாத்துக்கிட்டு வேணா அதுக்கு என்னன்னா இந்த படம் திரைப்படத்தை தொடர்ந்து அடுத்து வந்து 7ஆம் பொருத்தம்னு ஒரு படம் பண்றேன். அது வந்து ஒரு புது விதமான ஒரு கண்டென்ட்டா இருக்கும். மலையாளத்துல இருந்து ஒரு டைரக்டர் வந்து இங்க பண்ணிருக்காங்க. ஒரு புது கண்டென்ட்டா இருக்கும் தமிழ்ல. களவாணிங்கிறது அதே ட்ரெண்ட்ல எப்படி வரும்? களவாணிங்கிறது அந்த படம் தான். அதுக்கு அடுத்து பண்றதுதான் இப்போ படம். வாகை சுடவா மாதிரி பண்ணணும்னு எனக்கு ஆசைதான். இப்ப எல்லாரும் என்ன ப்ரொடியூசர்லாம் வந்து கொஞ்சம் கமர்ஷியல் எதிர்பார்க்கறாங்க. கமர்ஷியலா கிட்ட ஆகணுன்ற மாதிரி எதிர்பார்க்கறாங்க. அதனால என்ன படம் நல்ல கதையா இருக்கிறதோ அது மாதிரி தேர்ந்தெடுத்து பண்றோம்.